அல்லாஹுவின் தூதரே, அந்த 7 பெரும் பாவங்களும் என்ன என்று நபித்தோழர்கள் கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹுவுக்கு இணை கற்பித்தல், வஸ்ஸஹர் சூனியம் செய்தல், வகத்லுன் நஃப்ஸ் ஒரு ஆத்மாவை உரிமையின்றி கொலை செய்தல், அல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், ஒரு மனிதனுடைய உயிருக்கு இஸ்லாம் பொறுமதியை கொடுத்திருக்கிறது. அதனை சாதாரணமாக இரத்தத்தை ஓட்ட முடியாது. அதே நேரம் ஒரு சில குற்றங்களுக்காக, ஒரு சில பெரும் பாவங்கள் செய்ததற்காக ஒரு மனிதனுடைய இரத்தம் ஓட்டப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அப்படிப்பட்ட இஸ்லாம் சொன்ன நியாயமான காரணங்கள் இன்றி ஒரு மனிதனுடைய உயிரை போக்கக்கூடாது. வஅக்லுர் ரிபா வட்டி சாப்பிடுவது, வஅக்லு மாலில் யதீம் அனாதைகளுடைய சொத்துக்களை சாப்பிடுவது, வத்தவல்லி யௌமஸ் ஸஹஃப் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது யுத்த களத்திலிருந்து புறமுதுகு காட்டி ஓடுவது, வகதுஃபுல் முஹ்ஸனாத்தில் முஃமினாத்தில் காஃபிலாத் பேணுதலான பத்தினித்தனமுள்ள ஒழுக்கமுள்ள ஈமானிய பெண்களின் கற்பிலே பழி சுமத்துவது என்கிற 7 பாவங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள். இந்த 7 பாவங்களும் உலகத்திலும் அழிவை கொண்டு வரலாம், மறுமையில் நிச்சயமாக பெரிய அழிவை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட 7 பாவங்களில் ஒன்றாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது வட்டி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவது என்கிற பாடத்தை நானும் நீங்களும் உள்ளத்தில் ஆழமாக நிறுத்தி கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ் நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், வதரு மா பக்கிய மினர் ரிபா வட்டியில் எஞ்சியதை விட்டு விடுங்கள். வட்டி ஆரம்பத்தில் ஹராம் என்கிற நிலையில் இருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் வதாவில் வைத்துதான் வட்டியை முற்றுமுழுதாக ஹராமாக்குகிறார்கள். அதற்கு முன்னால் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் அனைவருக்குமாக சேர்த்து சொல்லக்கூடிய செய்தி, ஈமான் கொண்டவர்களே, வட்டியில் எஞ்சியதை நீங்கள் விட்டு விடுங்கள். ஃபஇல்லம் தஃஅலு நீங்கள் வட்டியை விட்டுவிடவில்லை என்றால், ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலி அல்லாஹுவோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் யுத்த பிரகடனத்துக்கு வாருங்கள் என்று அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான். வட்டி என்பது சாதாரண பாவம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதரோடு அல்லாஹுவோடு யுத்த அழைப்பு விடுப்பதன் பக்கம் கொண்டு போய் சேர்க்கின்ற அளவுக்கு ஒரு பெரிய பாவம். இந்த உலகத்தில் அந்த பாவத்தை செய்தவர்கள் யார்? மூசா நபி அவர்களுடைய காலத்தில் அல்லாஹுவோடும் மூசா நபியோடும் யுத்த பிரகடனம் செய்தவன் ஃபிரௌன். இப்ராஹிம் நபி அவர்களுடைய காலத்தில் அல்லாஹுவோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் யுத்த பிரகடனம் செய்தவன் நும்ரூத். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் வாழுகிற காலத்தில் மக்கத்து முஷ்ரிக்குகள் மக்கா வெற்றிக்கு முன்னால் அல்லாஹுவோடு அல்லாஹ்வுடைய தூதரோடு யுத்த பிரகடனம் செய்தார்கள். இது போன்ற மிகப்பெரிய பாவத்தின் பக்கம் இட்டு செல்லக்கூடிய ஒரு பாவம்தான் வட்டி ஹராம் என்று தெரிந்த பிறகு வட்டி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, வட்டி என்று சொன்னால் என்ன? சாதாரணமாக எங்களுக்கு தெரிந்த ஒரு வட்டி இருக்கிறது. தெரியாமல் பல வகையான வட்டிகள் எங்களுக்குள் சாதாரணமாகவே இருக்கின்றன. அவைகளை நாங்கள் வட்டியாக பார்ப்பதில்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டி என்று தெளிவாக சொல்லித்தந்த ஒரு பகுதி இருக்கிறது. வட்டியை பேசுகின்ற பொழுதெல்லாம் அதிலே நானும் நீங்களும் தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டும். அதுதான் ரிபல் ஃபதுல் என்று நாங்கள் சொல்லுவோம்.
ரிபல் ஃபதுல், குறிப்பிட்ட ஒரு சில பொருட்களில் பண்டு மாற்று வியாபாரம் செய்கின்ற பொழுது வரக்கூடிய வட்டி. இதிலே நாங்கள் பெரும்பாலும் அறிவு இல்லாதவர்களாக, தெளிவில்லாதவர்களாக இருக்கிறோம். காரணம், இன்றைக்கு பொருளுக்கு பொருள் மாற்றுதல் என்பது குறைந்து போய்விட்டது. பெரும்பாலும் பொருளுக்கு பணம் என்ற வியாபாரத்திலே தான் இருக்கிறோம். பொருளுக்கு பொருள் என்கிற அந்த பகுதி, பண்டு மாற்று வியாபாரம் குறைந்து போனதனால் அதை பற்றிய அறிவு தெளிவில்லாமல் இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு சொன்ன ஒரு பகுதி இருக்கிறது, ரிபல் ஃபதுல். அதற்கு நாங்கள் சொல்லுவோம், மேலதிகம் வரக்கூடிய குறிப்பிட்ட சில பொருட்களில் மேலதிகம் வைப்பது. உதாரணத்துக்கு சொல்வதானால், புகாரியிலே 2175வது இலக்க ஹதீஸை பாருங்கள். லா தபீஉ அஸ்ஸஹப பிஸ்ஸஹப், தங்கத்துக்கு தங்கத்தை நீங்கள் விற்பனை செய்ய வேண்டாம். இல்லா சவாஅம் பிஸவாஇன், புதிய தங்கம் பழைய தங்கம், உடைந்த தங்கம் உடையாத தங்கம். சாதாரணமா இன்றைக்கும் தங்கத்துக்கு தங்கம் மாற்றுகின்ற நிலை சந்தைகளில், கடை தெருக்களில், பஜாறுகளில் இருக்கிறது. புதிய தங்கத்துக்கு பழைய தங்கத்தை கொடுக்கிறோம். மாற்றுவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது என்ன தெரியுமா? நீங்கள் புதிய தங்கமோ பழைய தங்கமோ, உடைந்ததோ உடையாததோ, ஆபரண வடிவத்தில் உள்ளதோ பிஸ்கட் வடிவத்திலே உள்ளதோ, எதுவாக இருந்தாலும் தங்கத்தை கொடுத்து தங்கத்தை எடுப்பதாக இருந்தால் நீங்கள் கொடுக்கின்ற அளவும் எடுக்கின்ற அளவும் சமமாக இருக்க வேண்டும். நீங்கள் 1 பவுன் கொடுத்தால் உடைந்த தங்கம், தங்க துண்டுகள் 1 பவுன் கொடுக்கிறீர்கள், புதிது எடுக்கும் பொழுது அதே அளவு எடுக்கப்பட வேண்டும். அதை விட 1 மில்லி அதிகரித்தாலும் வட்டியிலே போய் சேர்ந்துவிடும். இதுதான் ரிபல் ஃபதுல் என்று சொல்வது. வெள்ளிக்கு வெள்ளி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் பழைய வெள்ளியை கொடுத்து புதிய வெள்ளி எடுப்பதாக இருந்தால் சம அளவில் 1 பவுன் 1 பவுனுக்குத்தான் மாற்றப்பட வேண்டும். 1 கிராம் 1 கிராமுக்குத்தான் மாற்றப்பட வேண்டும். பழைய தங்கம் 1/2 பவுன் எடுத்துக்கொண்டு புதிய தங்கம் 1/4 பவுன் கொடுக்கிறோமா? பழைய தங்கம் 1 பவுன் எடுத்துக்கொண்டு புதிய தங்கம் 3/4 பவுன் கொடுக்கிறோமா? இது தெளிவான வட்டியிலே கொண்டு போய் சேர்த்து விடும். இதுதான் வெள்ளிக்கு உள்ள நிலையும். கொடுப்பதும் தங்கம், எடுப்பதும் தங்கம், கொடுப்பது வெள்ளி, எடுப்பது வெள்ளி, ஒரே இனமாக இருந்தால் அளவு நிறுவை சமமாக இருக்க வேண்டும். கூடுதல் குறைவு வைத்தால் அது வட்டியிலே கொண்டு போய் சேர்த்து விடும். இனம் மாறிவிட்டால் தங்கத்துக்கு வெள்ளி, வெள்ளிக்கு தங்கம், இந்த சட்டம்தான் தங்கத்துக்கு பணம், பணத்துக்கு தங்கம். நன்றாக விளங்குங்கள், தங்க விற்பனை என்பது பணத்துக்கு கொடுத்தாலும் அது பண்டு மாற்று வியாபாரம் தான். காரணம் என்ன? நபிகளாருடைய காலத்தில் தங்கம் தான் பணமாக பாவிக்கப்பட்டது, வெள்ளிதான் பணமாக பாவிக்கப்பட்டது. அந்த தங்கத்தின் பெறுமதிதான் இன்றைய காசு பணத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தங்கம் கூடினால் பணவீக்கம், பணத்தின் பெறுமதி கூடும் குறையும். உலகம் என்ன செய்தது? அதனுடைய அந்த பெறுமதியை உலகத்தில் 5 பணத்துக்கு கொடுத்து வைத்தது. டாலர், யூரோ, என், இது போன்ற 5 பணங்களுக்கு கொடுத்து வைத்தது. அது உலகத்தில் முதலாளித்துவ நாடுகள் சேர்ந்து மக்களுக்கு செய்த துரோகம்.
விளங்க வேண்டிய பகுதி என்னவென்றால், தங்கத்தின் பெறுமதிதான் இன்றைய காசு பணத்துக்கு உள்ளது. அது ரியாலாக இருக்கலாம், அது தீனாராக இருக்கலாம், அது எண்ணாக இருக்கலாம், அது யூரோவாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் தங்கத்தின் பெறுமதி இனம் வித்தியாசமாகிறது. தங்கத்துக்கு பணத்தை மாற்றினாலும் மிக தெளிவாக இருக்க வேண்டும். அதுல இன்னொரு நிபந்தனை வரும், அதை நான் பின்னால சொல்லுவேன். ரிபன் நசி ஆல தங்கத்துக்கு தங்கம் என்கிற நிலை வந்தால், வெள்ளிக்கு வெள்ளி என்கிற நிலை வந்தால் ஒரே அளவு மாற்றப்பட வேண்டும். கூடுதல் குறைவு வந்தால் அது தெளிவான வட்டியிலே போய் சேரும். தங்கம் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், வெள்ளி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் பழைய தங்கத்தை கொண்டு வந்து தருவாங்க. நீங்க புதிய தங்கத்தை குறைத்து கொடுக்க முடியாது. மிக தெளிவாக இருக்க வேண்டும். பழைய வெள்ளி, உடைந்த வெள்ளியை கொண்டு வந்து தருவாங்க. நீங்கள் புதிய வெள்ளி குறைத்து கொடுக்க முடியாது. குறைத்து கொடுத்தால் அது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ரிபல் ஃபதுல், குறிப்பிட்ட வட்டியிலே சேரும்.